திருநீலகண்டம். டேட்டூ யார் போடணும்னு தெரியுமா உங்களுக்கு? டேட்டூ யார் போட்டுக்கணும் அப்படின்றது தெரியுமா? ஸோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ நந்தகுமார், அஸ்வினி ஜோதிடம் திருச்சி மற்றும் சென்னை. இது அஸ்வினி ஜோதிடம் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நண்பர்களையும் ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஜோதிட தகவல்கள், தாந்திரிக மாந்திரிக விஷயங்கள், நம்ம வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய தகவல்கள், இதெல்லாமே நம்ம வீடியோஸில் வந்துகிட்டே இருக்கும். அதை நீங்கள் பார்த்து உங்கள் நண்பர்களையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து யார் டாட்டூ போட்டுக்கலாம் உடம்புல. இப்போ டேட்டூ போடுறது ஒரு பெரிய கலாச்சாரமாகவே மாறிடுச்சு. ஸோ டேட்டூஸ் போடாத ஆட்களே ரொம்ப கம்மிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்துட்டாங்க. கழுத்தில் போட்டுக்கிறாங்க, கையரில் போட்டுக்கிறாங்க. நிறைய உடம்பு ஃபுல்லாக டேட்டூ போடுறது ஒரு பெரிய ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு. இப்போ இது டேட்டூ யார் போடலாம், டேட்டூ யார் போடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முக்கியமாக தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ சில பேருக்கு டேட்டூ போடுறதுனால நல்ல பலன் அளிக்கும். சில பேருக்கு அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடும். ஸோ இப்போ அதுக்கப்புறம் அதை அழைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அதுக்கு நிறைய மெனக்கெடுறவங்கலாம் நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம். நம்மளோட இப்போ ஜோதிட ஆலோசனைக்கு வரவங்க கூட இது மாதிரிலாம் கேட்குறாங்க. இப்போ என்ன மாதிரி சிம்பிள்ஸ் போடலாம், எது போட்டால் நல்லா இருக்குன்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. முதல்ல டேட்டூ யார் போடணும்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் போடலாமா போடக்கூடாதா, நமக்கு அந்த கேப்பபிள் இருக்கா, நம்ம சப்போர்ட்டாக இந்த டேட்டூவை வரைஞ்சிக்கணும் நம்ம உடம்புல போட்டுக்கிறது மூலமாக நம்மளை உயர்த்துமா தாழ்த்துமாங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வகையில் சூலம் நாமயோகம் உள்ளவங்க டேட்டூ போட்டுக்கலாம். அது ஒரு பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும். இது ஒரு கேட்டகரி. ரெண்டாவது முக்கியமான கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கர்மப்பதிவு நட்சத்திரங்கள் அப்படின்னு டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி படி புதனோட கர்மப்பதிவு உள்ள நட்சத்திரங்கள் ரோகிணி, உத்திரம், பூராடம். ரோகிணி, உத்திரம், பூராட நட்சத்திரக்காரங்க டேட்டூ போட்டுக்கிறது மூலமா நன்மைகளை நிறைய அடையலாம். அப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு தசாபுத்தி நடக்கும்போது இந்த ரோகிணி, உத்திரம், பூராடத்துல கிரகம் நின்று திசை நடத்தும் போதும் சரி, இல்லை பொதுவாகவே அவங்களோட லக்ன புள்ளியோ ஏதோ ஒரு கிரகமோ அவங்களுக்கு ஒரு முதல்ல லக்ன புள்ளி, இல்லைன்னா லக்ன அதிபதி, இல்லைன்னா சந்திரன், இந்த 3 பேரும் நான் மேலே சொன்ன இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது மூலமாவோ இருக்கிறவங்களோ, இல்லை தசாபுத்திகள் இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கிறவங்க டேட்டூ போட்டுக்கிட்டா சிறப்பு. ப்ரொவைடட் அவங்களுக்கு அந்த புதனோட நிலைமை ஜாதகத்தில் எப்படி இருக்கவங்களும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இதெல்லாமே தெரிஞ்சுக்காம நம்ம பாட்டு டேட்டூ போடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரெசிவ்ல ஒரு ஆசையில் போய் பாம்பா போட்டுட்டு பிரச்சனைகளை சந்திக்கிறவங்களும் நிறைய பேர் பார்க்குறோம். ஸோ ஒரு சின்ன டேட்டூக்கு இவ்வளோ விஷயமா நினைக்காதீங்க. அதுக்குள்ளே நிறைய சூட்சுமங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இது போல ஜோதிட ஆலோசனைகள் வேணும், ஒரு சரியான வழிகாட்டல் வேணும்னா கீழே இருக்கிற நம்பர் தொடர்பு கொள்ளுங்க, ஜோதிட ஆலோசனை எடுத்துக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நண்பர்களையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயங்களை இது மாதிரி ஜோதிட தகவல் சூட்சமங்களை உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். நன்றி, வணக்கம். திருநீலகண்டம். வாழ்க வளமுடன்.